ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 59வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான். லீக் போட்டிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 9 போட்டிகள் வந்து இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளே ஆஃப் தான் பார்க்க போகிறோம், நாக் அவுட் மேட்சஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு நடக்குது. 10th May ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்கு போக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம சேனல் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் ஆர்சிபி தான் ப்ளே பண்ணாங்க. ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட்டிங் விக்டரி வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே டீசெண்டான சப்போர்ட் இருக்கும். பேட்டிங் பண்ணுற டீம், அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அதிக அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ரெண்டு டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் ஃபைனலில் இதே கிரௌண்டில் வந்து மோதி இருந்தாங்க. அதில் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெயின் வந்து ரீசன்கான டிஎல்எஸ் மெத்தடில் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் 32 ஐபிஎல் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 13 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டையாக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 8 முறையும், 150லேருந்து 169 8 முறையும், 170லேருந்து 189 8 முறையும், 190 மேலேயும் 8 முறை. ஈவனாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 169 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் இந்த கிரவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் ஜிடி அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஜிடி தான் இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸ் இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், தேர்ட் மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், 4th and 5th பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல லாஸ்ட் 5 மேட்சஸில் 4 மேட்சஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ண டீமும், ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 9 மேட்சை பொறுத்தவரைக்கும் விக்கெட்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 54 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 39 விக்கெட்ஸ்னு சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணல இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு ஓவராலாகவே இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல, செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஓவராலாகவே வந்துட்டு 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்து பிக் பண்ணலாம். ஸோ பவுலர்ஸை பற்றி கீழே டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 9 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 54 பேஸ் போலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்லோயர் போடக்கூடிய போலர்ஸ்க்கு தான் 24 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங், அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்விங் பண்ணுவார். இனிஷியலாக தீபக் சகர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் 9 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் தான் அதிக விக்கெட்ஸ் அதில் எடுத்திருக்காங்க, 19 விக்கெட்ஸு. சைனாமேன் 4 விக்கெட்டும், ஆர்த்தடாக்ஸ்க்கு 6 விக்கெட்டும், ரைட் ஆம் அவுட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் அவுட் பிரேக்னா ஷாருக் கான் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் சைடு ப்ளே பண்ண போகிறார் அவுட் பிரேக் பவுலராக. அப்படியே ஆப்போசிட்டில் சிஎஸ்கே சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 4 மேட்சஸ் ரெண்டு டீமுக்கு வெளியே நடந்த மேட்சஸில் டாப்பாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்சஸில் ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போலாம் அந்த 2 டீமும் ப்ளே பண்ணுறாங்களோ அப்போலாம் நீங்கள் டாப் ரன் ஸ்கோராக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை பார்க்கலாம். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஆன் கோயிங் சீசன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து இருந்திருந்தாரு. பட் விராட் கோலி அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இப்போ விராட் கோலிக்கும் இருக்கும் அகேன்ஸ்டாக ஒரு 100 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. போயிட்டு இருக்கு மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அவரை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சாய் சுதர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவான பேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீமும் ப்ளே பண்ணையில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் சுப்மன் கில் ஓரளவுக்கு டீசெண்டாக 1 or 2 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இந்த 2 பிளேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் கூடவே ரவீந்திர ஜடேஜாவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 3 முறை ஜிடி, 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் அதில் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே லாஸ்ட் 5 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லாஸ் 2 வின்னு. எல்எஸ்ஜி லாஸ்ட் 5 மேட்சஸில் ஒரு ஹேட்ரிக் லாஸோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது ஹோம் கிரவுண்ட், அந்த அட்வான்டேஜ் இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்கு அவங்களோட ரிதம் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகலை அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஜிடியோட பிளேயிங் 11
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பிரித்திமான் சகா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ சுதர், நூர் அகமது, ஜோஷ்வா லிட்டில், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மோகித் சர்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு சந்தீப் வாரியர் உள்ள கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு பதிலாக கண்டிப்பாக சந்தீப் வாரியர் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷாய் கிஷோரும் வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூ பால் போர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஷ்வா லிட்டில் அடுத்து கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மனோ சுதர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதிகம், 1 2. ஸோ அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஷாருக் கானும் சமோஸ் வந்து போல் பண்ணுறாரு. நூர் அகமது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் பவுலர் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ரீசன் காண்டி டெத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மோஹித் சர்மா ப்ளே பண்ண அவரும் ஜோஷ்வா லிட்டில் தான் போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இன்னிங்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணான்னு பார்க்கலாம். 82% பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விருத்திமான் சகா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 15 தான் ஆவரேஜ், ஹெட்டுகட் 30, வென்யூவில் 18. பேட்டிங் ஃபஸ்ட்டு விருத்திமானுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆப்போசிட் டீமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி தான் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்க போகிறாரு. ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணல இவர் மேலே ஆட வராரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விருத்திமான் தெரிய வராரு. சுப்மன் கில் 70% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 32 ஆவரேஜ், ஹெட்டுகட் 26, வென்யூவில் 60. ஸோ ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை, ஒரு மேட்ச் ஒரு 35 அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 மேட்சும் ஃப்ளாப்பு. ஸோ இவருக்கு வீக்னஸ் இருக்குமானா CSK அகேன்ஸ்டாக எப்போவுமே ஏர்லியராக 2-3 கேச்சஸ் கிட்ட கொடுப்பாரு. ஸோ அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே பெரிய ஸ்கோர் அடிப்பார். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சுப்மன் கில்லுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் செகண்டாக ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் மஸ்ட் பிக்கு 89%. ஹெட்டுகட் ஆவரேஜ் மட்டும் பாருங்கள், CSK அகைன்ஸ்டாக 51. வென்யூ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மேட்ச் பே பண்ணிருக்காரு, 50 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வச்சிருக்காரு. ஆன்கோயிங் சீசன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 42. மஸ்ட் கேப்டன்ஸ் சார்ஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாய் சுதர்ஷனை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க GT அப்படின்னா ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லரை 33% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் பேட்டிங் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா ப்ரோனா ரிஸ்கி தான். பேட்டிங் செகண்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் 3 மேட்சுமே இவர் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையான ஒரு பிளேயராகவும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் வந்து டேவிட் மில்லரை கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் 58% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் கொஞ்சம் டீசெண்டான லாஸ்ட் 2 மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் RCB. பட் CSK ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, ஸோ மிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி கூட சம்மோஸ் போல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்துல் தாக்கூர் கொஞ்சம் எஃபெக்டிவாக போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவர் மோஸ்ட் ப்ராபப்ளி டேவிட் மில்லர் கூட கம்பேர் பண்ணல இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மில்லரை நீங்கள் கம்மியான பர்சன்டேஜில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் நான் மட்டும் ராகுல் டிவாட்டியாவும் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வருஷம் பெருசாக ஒன்றும் இவர் பண்ணலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷித் கானை ஈஸியாக ஆடுறாருங்க. இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8க்கும் மேலே அவரோட எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. வெறும் 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு 11 இன்னிங்ஸில். பட் CSK அகேன்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. 16 போட்டிகளுக்கு 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் CSK. வென்யூ பொறுத்த வரைக்கும் 15 போட்டிகளுக்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரெண்டுலேயுமே எக்கனாமிக் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் போலிங் பண்ணால் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஸ் கேம் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிஸ்க்கான ஒரு கேப்டன்ஸ் கேம்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் தெரிய வராது. நெக்ஸ்ட் மனோ சுதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் 13 எக்கனாமி வச்சிருக்காரு. ஹெட்ஹிட் ப்ளே பண்ணல, வென்யூலையும் ப்ளே பண்ணல. ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ வந்த ஃபஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. பட் CSK லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டாக பேட் பண்ணியிருக்காங்க. பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க விக்கெட்டை கொடுக்கல அப்படின்னா ஹர்ப்ரீத் பார் கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருந்தாரு. ஸோ GLPக்கு எல்லாம் ரொட்டேஷனாக ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நூர் அகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் RCB நல்ல டச்சில் இருந்தார். நம்ம பார்க்கலே தெரிய வந்தது. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பால்ஸ் நிறைய போல் பண்ணியிருந்தாரு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்க. ஹெட்ஹிட்டில் 3 விக்கெட்ஸும் வென்யூவில் 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஜோஷ்வா லிட்டில் 35% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 11 எக்கனாமி 4 விக்கெட் ஒரே மேட்ச்சில் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கல இவர் வந்துட்டு ப்ளே பண்ண ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் செகண்ட் போலிங்கில் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிக்கு. ஃபஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக எஃபெக்டிவ் போட்டு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்ஹிட் வென்யூவில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லாட்டாலும் ஃபஸ்ட் போலிங் ஒரு மஸ்ட் பிக்காக கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மோஹித் சர்மா 20%. இவர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் CSK பிளேயர் தான். CSK காண்டி நிறைய சீசன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட்டு 5 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 விக்கெட் தான் ஒரு மேட்ச் எடுத்திருக்காரு. மற்ற எந்த மேட்சஸுமே விக்கெட்லெஸ் தான் போயிருக்காரு. ஹெட்ஹிட் 5க்கு 8 விக்கெட்டு, வென்யூவில் 13க்கு 26 விக்கெட்டு. வென்யூ பேஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 188 ரன் பார்த்தீங்க, சாரி 53 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 83 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் 188 2 விக்கெட், வென்யூ பொறுத்த வரைக்கும் 143 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மோகித் சர்மா ஃபஸ்ட் பவுலிங்லையும் விஜய் சங்கரை செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இவர் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிளேயருமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா விருத்திமான் சகாவை ஜடேஜா 2 முறையும், சுப்மன் கில்லை ஜடேஜா 1 முறை, தாக்கூர் 2 முறை, தேஷ்பாண்டே, சௌத்ரி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாய் சுதர்சனுக்கு அகேன்ஸ்டாக பத்ரனா மட்டும்தான் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பத்ரனா ப்ளே பண்ணல, ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஷாருக் கான சௌத்ரி பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ இருக்குது. மொயின் அலி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு, கொஞ்சம் டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு. தேஷ்பாண்டே 1 முறை. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் மில்லருக்கு அகேன்ஸ்டாக மொயின் அலியை கண்டிப்பாக ட்ரம்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ராகுல் டிவாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தாக்கூருக்கு அகேன்ஸ்டாக 1 முறை விக்கெட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா விருத்திமான் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராஷித் கான், ஸோ நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஜோஸ் வாலெட்டில். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ரொட்டேஷனில் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனை 7th பிளேயர் லிஸ்ட்டாக உங்கள் டீமில் மஸ்ட்டாக கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சாய் சுதர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கார். இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய பிளேயர் நீங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷன். ஓகே, இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஜின்கே ரஹானே, ருத்ராஜ் கேக்வாட், டேரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மஸ்தோனி, மிச்சல் சாண்டனர், ஷாதுல் தாக்கூர், ரிச்சர்ட் கிளீஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேஷ்பாண்டே. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் லோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நியூ பால் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேஷ்பாண்டே போல் பண்ண போகிறார், அவர் கூட ரிச்சர்ட் கிளீஷன் போல் பண்ண போகிறாரு. மிட்ல சாண்டனர், ஜடேஜா அப்படிங்கிறதுக்கு ரீசன் காண்டி கண்டிப்பாக மில்லருக்கு மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் சாய் சுதர்ஷன் நின்று ஆடிட்டார் அப்படின்னா சாண்டனர் இல்லை ஜடேஜாக்கு யாரோ ஒருத்தருக்கு ஓவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை மைண்டை வச்சு உங்கள் டீமை கொண்டு போங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜடேஜாக்கு அதிக ஓவர்ஸ் கொடுப்பாங்க. சாண்டனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டார், ஃபுல் 20 தூரம் ஆடிட்டார், அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான், ஆவரேஜும் நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சாண்டனர் இல்லை ஜடேஜாக்கு ஓவர்ஸ் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டெத் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாதுல் தாக்கூரும் கிளீஷனும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸோட எந்தெந்த இன்னிங்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. ரஹானே 13% பிக் பண்ணியிருக்காங்க. போகல 20 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட் 18, வென்யூ 47. வென்யூ பெஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் அஜின்கே ரஹானே பிக் பண்ணலாம். இந்த கிரவுண்டில் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மஸ்ட்டாக அஜின்கே ரஹானேயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆன்கோயிங் 60, ஹெட்டுக்கு 58, வென்யூவில் 59. ஸோ மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இவருக்கு த்ரெட், அதாவது வீக்னஸ் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் கிடையாது. ஜோஷுவா லிட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவர் ஃபேஸ் பண்ணி ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிவிசி கேக்வாட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரல் மிச்சல், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி. ஸோ 62% பார்த்திங்க அப்படின்னா டேரல் மிச்சல் பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 229 ரன் ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் 24 ரன் ஆடி ஒரு விக்கெட் எடுத்தார். ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தார். ஸோ வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் இவர் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இன்கேஸ் இயர்லியராக விக்கெட் போகுது அப்படின்னா அது பேட்டிங் செகண்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கேமியோ ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. டேரல் மிச்சல் நீங்கள் போத் இன்னிங்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 16% பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 62 2 விக்கெட்டு, ஹெட் 54 ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. 5 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக விக்கெட்ஸ் இது எடுத்தது கிடையாது. ஸோ மொயின் அலி அகேன்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லருக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் போலிங் கன்சிடர் பண்ணி பாருங்கள். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மேலே இறக்க மாட்டேங்காங்க. நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் மொயின் அலி ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கேன். பட் யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு ஃபேண்டசியில். சிவம் துபே 86%. லாஸ்ட் 2 மேட்சாக டக் அவுட் ஆன ரீசன் காண்டி கொஞ்சம் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க கேப்டன் வைஸ் கேப்டனில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் 24, வென்யூவில் 51, ஆன்கோயிங்கில் 43. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் பேட்டிங் இப்படி கூட யோசிக்கலாம். 2 மேட்சை வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் மிடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. ரஷீத் கான், நூர் அகமது, அடுத்து சாய் கிஷோர் வந்தார்னா அவர் போல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்க ரீசன் காண்டி கண்டிப்பாக மிடில் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து டார்கெட் பண்ணி ஆடுவார். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜடேஜா 94% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 202 ரன் 8 விக்கெட்டு, 2
3 மேட்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டன்ஸ் கேப்டனாக வந்துட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். பெருசாக கேப்டனுக்கான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜடேஜாவை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்னாலும் சரி, ஸ்மால் லீக்னாலும் சரி. அடுத்து MS தோனி 25% பிக் பண்ணிக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 55 ஆவரேஜ், கெட்டு 22 அடிச்சிருக்காரு, 22 ரன் அடிச்சிருக்காரு 6 இன்னிங்ஸில். ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 66 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக நீங்கள் பேட்டிங் செகண்ட் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேசிங் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரியும் பார்த்திங்க அப்படின்னா தோனிக்கு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்பர் 9 வந்து அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ அதுக்கான விளக்கமும் லாஸ்ட்டில் கிடச்சிது நமக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல தோனிகிட்ட வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். பேட்டிங் செகண்டை மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னருக்கு மேலே கொஞ்சம் பேட்டிங் ப்ரொமோஷனும் கிடைக்கும் 37%. ஜடேஜா கூட கம்பேர் பண்ணல சாண்ட்னர் ஓரளவுக்கு பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் போலர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஹெட் வெனியூவில் விக்கெட் எடுக்காட்டாலும் இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸும் சாண்ட்னர் ஆஷா பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் 14% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட், ஹெட்விக்கெட்டில் 3 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தாகூர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா தாகூர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிச்சர்ட் கிளீசன் 8%. ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்போவுமே கிளீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிரிக்கெட்டர். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்திருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. மிக்சடு ஸ்லோயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவர் விடக்கூடிய பவுலிங் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா சீம் அப்பில் தான் வரும். பட் ரொம்ப 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 ஸ்லோவாக வரும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ டெத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே. ஸோ நீங்கள் இவரை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், இவர் நியூ பால் டெத்தில் விக்கெட் எடுக்கிறத விட நியூ பாலில் தான் விக்கெட் எடுக்காரு. இன்கேஸ் நீங்கள் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய விருத்திமான் சகா, சுப்மன் கில் இந்த 2 பிளேஸும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னா அந்த டீமில் துஷார் தேஷ்பாண்டேக்கு கேப்டன் கொடுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பவுலிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்விக்கெட் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட், வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிம்ரஜித் சிங் 9% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட், ஹெட்விக்கெட் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்ஸாக போயிருக்காரு. வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன் ஃபார்ம் டீசெண்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஒரு விசியாக கூட நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் சிஎஸ்கே தரப்பில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. 9% தான் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் சிம்ரஜித் சிங் தான் வந்திருந்தார். பேட்டிங் தேவை அப்படின்னா சமீர் ரிஸ்வி உள்ளே வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர் பேட்டில் டேரல் மிச்சலுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் கேக்வாடுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ராஷித் கான் 2 முறையும், நூர் அகமது 1 முறையும், மோகித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ராஷித் கான், நூர் அகமதுலாம் வரதுக்குள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் ஒரு டீசெண்டான ஸ்கோர் 60 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருவார் பவர் பிளேயில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அஜின்கே ரஹானே பார்த்திங்க அப்படின்னா மோகித் சர்மா 2 முறையும், ரஹானே 1 முறையும், தர்ஷன் நல்கண்டே பார்த்திங்க அப்படின்னா 2 முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு சைது முஸ்தகலியில். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷித் கான் 4 முறையும், ராகுல் டிவாட்டியா பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ மொயின் அலி அகேன்ஸ்ட் ரஷித் கான் பேட்டில் லாஸ்ட் சீசன் கூட நம்ம பார்த்துருந்தோம். 2 மேட்ச்மே பார்த்திங்க அப்படின்னா அவர் பால் தான் அவுட் ஆயிருந்தார். நெக்ஸ்ட் சிவம் தூவே பார்த்திங்கன்னா ரஷித் கான் 1 முறையும், நூர் அகமது 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஜடேஜாவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே டீமில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா 1, 2. ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிவம் துபே தான். 4வது ஜடேஜா. 5வது பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர். 6வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளீஷன். 7வது பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். நீங்கள் கிளீசனையும் ஷாதுலையும் ரிப்ளேஸ் பண்ணி கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் கேக்வாட், ஜடேஜா, துபேன்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. கேக்வாட் ஒரு பெஸ்ட் கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காரு. வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரஷித் கான் போகிறது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் 2 மேட்சஸ் ரஷித் கான் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற எபிலிட்டியோட ஆடுவார், கண்டிப்பாக விக்கெட்டும் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரஷித் கான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணி அதிகம் பாஸ் கொடுங்க. துஷார் தேஷ்பாண்டே ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி, சாய் சுதர்ஷன் ஃபஸ்ட்டு பேட்டிங் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் மில்லரை சேசிங்கில் ஒரு சிஆர்விசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிமர்ஜித் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் ஒன்று பார்த்திங்க, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அனலிசிஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் அனலிசிஸில் டவுட் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்குறீங்க, எப்படி இது மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் பிக் பண்ணுறீங்க, ஆஃப்டர் டாஸ் தானே இது தெரிய வரும், உங்களால் எப்படி இதை பிக் பண்ண முடியுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆஃப்டர் டாஸ் தான் உங்களுக்கு தெரிய வருமே. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 2 டீம்லேயும் 11 பிளேயர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, மொத்தமாக 22 பிளேயர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா 2 டீம் சேர்த்தே சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு மேட்ச்சுக்கு. சில மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் லைன் அப் தான் வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ, நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரீசன்காண்டி நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் அனலைசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது.
இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸில் யாராவது 1-2 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்தாலுமே அந்த லோ பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ண பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜாக தான் இருப்பாங்க. ஸோ அது சிம்பிள் ஆப்ஷன் தான், அதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. ஹை பர்சன்டேஜில் இன்கேஸ் யாருக்காவது இன்ஜுரி யாராவது ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு நல்ல பிளேயராக தான் உள்ள வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வில் ஜாக்ஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வராரு அப்படின்னா அவரோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஏன் நமக்கு கெஸ்ஸிங் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் கூட தான் வரும். 25 to 49% தான் அந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா 25 மினிட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ 75 to 100% சேஃபான பிக்கில் சஹா, கெய்க்வாட், சுதர்ஷன், துபை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா, ரஷீத் கான், தேஷ்பாண்டேன்னு சொல்லி ஒரு 7 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 5 பிளேஸ் போனீங்கன்னா ஓவர் சேஃபாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விருத்திமான் சகா பிக் பண்ணிங்கன்னா தோனி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தோனி பிக் பண்ணிங்கன்னா விருத்திமான் சகா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்லாட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நல்லா கனெக்ட் பண்ணுங்கள். கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் படி சூப்பராக இருக்காது. சுதர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட் படி சூப்பராக இருக்கார். துபை இன்னொன்று தான் இருக்கார். ஜடேஜா பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை, இன்னொன்று தான் இருக்கார். ரஷீத் கான் சூப்பராக இருக்கார். தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் இன்னொன்று தான் இருக்கார். ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 பிளேஸ் வரைக்கும் சொல்கிறேன். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் 1, 2. ஸோ 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா துபை, 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான், 5வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி இந்த 5 பிளேஸ் நான் கொடுக்குறேன். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 பிளேஸ் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாட்டில் 4 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 to 74% சேஃபஸ்ட் ஆப்ஷன் சுப்மன் கில், டேரல் மிச்சல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேஸ் இருக்காங்க. இதில் இந்த 2 பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. சுப்மன் கில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர நீங்கள் 2 பிளேஸ்னு போனீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷன் சுப்மன் கில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீமில் கொண்டு வந்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25 to 49% பார்த்திங்க அப்படின்னா MS தோனி இருக்கார், டேவிட் மில்லர் இருக்கார், சாண்டர், ஜோஸ்வா லிட்டில், நூர் அகமது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5 பிளேஸ் இருக்காங்க. இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் 3 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். விருத்திமான் சகா ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தோனிகிட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரியப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர் உங்களுக்கு மஸ்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. லிட்டில் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வின் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நூர் அகமது ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இந்த 2 பிளேஸ் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சாட்னர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த ஸ்லாட்டில் பெஸ்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 டீமையும் கொடுத்துருக்கேன். குஜராத் டைட்டன்ஸ் சைடு ராகுல் டிவாட்டியா, மோஹித் சர்மா, விஜய் சங்கர், எம் சுதீர் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. சிஎஸ்கே சைடு பார்த்திங்க அப்படின்னா ரஹானி, மொயின் அலி, தாக்கூர், சிமர்ஜித் சிங், கிளீஷன் சொல்லி 5 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 3 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஜிடியிலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு பிளேயர் மோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து ஜிடி சைடு நம்பிக்கை இல்லை, நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே சைடே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஹானி ஒரு பெஸ்ட்டு பிக்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிமர்ஜித் சிங் ஒரு பெஸ்ட்டு பிக்கு, ஷர்துல் தாக்கூர் ஸ்டாட்ஸ் படி ஒஸ்ட்டு பிக்காக இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் வந்துட்டு தாக்கூரையும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் கிளீஷனையும் அஸ் அ பிளேயராக கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷஹா மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ருத்ராஜ், கெய்க்வாட், சிவம் துபே, சுப்மன் கில்ங்கிற மாதிரி 3 பிளேஸும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, சாண்டன் சொல்லி ரிஸ்க்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம். போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே சைடு தேஷ்பாண்டே மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். 4 ஜிடி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். ஃபைனல் டீம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். Thank you friends.